போது அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கவனிச்சுக்கிறது யாருன்னா அந்த குடும்ப தலைவி தான், அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண் தான். ஆனா அவங்கள யாரு கவனிச்சுக்கிறாங்க? எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா மீதி இருக்கிறத சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற பெண்களுடைய உடல்நலம் எப்பவுமே கடைசி முன்னுரிமை தானா? பலதரப்பட்ட பெண்கள் கிட்டையும் பேசி தெரிஞ்சுக்கலாம். இது பெண் அரசியல். நானும் பாப்பா மட்டும்தான், அதனால் வந்து செஞ்சு தான் ஆகணும். வீட்டு வாடகை அது இது நிறைய இருக்குது, அதனால் என்ன வழியாக இருந்தாலும் வந்து செஞ்சு தான் ஆகணும். உங்களுக்கு எப்போ ரொம்ப உடம்பு வலி அப்படின்னா ப்ராப்பராக டாக்டர்கிட்ட போய் பார்ப்பீங்களா, இல்லை ஏதாவது ஒரு மாத்திரை போட்டு வந்து வேலையை மெடிக்கலில் மாத்திரையை வாங்கி போட்டுட்டு வேலையை பார்ப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வாழணுன்ற ஆசையே கிடையாது. பாப்பாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுற வரைக்கும், அது படித்து ஒரு கல்யாணம் பண்ணுற வரைக்கும், அதுக்கப்புறம் நான் இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. பெண்களோட வாழ்க்கை ஃபுல்லா பொறுப்புகள் அப்படின்ற பேர்ல ஓடிக்கிட்டே இருக்கு. பெண்களோட உடல்நலம் குறித்து யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் கூட கிடைக்கிறது இல்ல. உடம்பு வலினா ஒரு மாத்திரையை போட்டுட்டு ஓடிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மாத்திரை, இதுதான் அவங்க உடல் நலத்துக்கு கொடுக்கிற அதிகபட்ச அக்கறையோ? காலையில பஸ்ஸையோ ட்ரெயினையோ பிடிக்கிற அவசரத்துல எத்தனை நாள் காலை சாப்பாடை சாப்பிடாம காலேஜுக்கு ஓடி இருக்கீங்க? காலைல எப்பயுமே சாப்பிட மாட்டேன் காலேஜ் ஹவரில். ஏன்? டைம் ஆகிடும், அப்புறம் அவங்க திட்டுவாங்க காலேஜில் லேட்டாக வந்தால். அதனால் சாப்பிடாம கரெக்டாக போய் பஸ் பிடிக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவேன் காலேஜுக்கு டைம். பசிக்குதுன்ற உணர்வை விட லேட் ஆயிடுமேன்ற பதற்றம் தான் இருக்கு. ஆமாம், லேட்டானா அங்கே திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடாம கூட காலையிலே கிளம்பி போயிடுவேன். சரி, இப்போ சரியான சாப்பாடு இல்லாம நிறைய பேர் கிளாஸ்ல அந்த தலை சுத்தி இல்லாம விழுந்திருக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. உங்க தட்டுல இருக்கிற சாப்பாடு உங்க உடம்புக்கு போதுமானதா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கொஞ்சம் ஒல்லியா இருக்கணும், அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டயட்லாம் இருப்பாங்கல்ல, அதனால ஹார்மோன் பிரச்சனைலாம் நிறைய வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரி டயட் ஏதாவது டயட்டில் இருந்திருக்கேன் ஒல்லியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. டயட்ல யாரோட கைடன்ஸ்ல அப்படி இருந்திருப்பீங்க? யாரோட கைடன்ஸ்லையும் இல்லை, எல்லாரையும் பார்த்து நம்மளும் ஒல்லியாகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே காலைல அதுக்காகவும் சாப்பிட மாட்டேன், அதுக்காக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பேன் ஒல்லியாகணும்னு சொல்லிட்டு. நான் இந்த நிகழ்ச்சிக்காக நிறைய இளம் பெண்களையும் கல்லூரி மாணவிகளையும் சந்திச்சேன். பெரும்பாலானவங்க காலை உணவை ஸ்கிப் பண்றாங்க. டைம் இல்ல, வேணா, வெயிட் குறையணும்னு சொல்லிட்டு, அதனால உடலுக்கு என்ன ஆகுன்ற கவலையே இல்லாம. ஆனா அதே சமயத்துல அழகு, ஸ்லிம்மா இருக்கணும், டயட் பண்ணணும், இதுல மட்டும் ரொம்ப அக்கறை. இத பாக்குறப்போ எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. எனக்கு வாழ்க்கையிலே கஷ்டன்றதே இல்லைம்மா. 1000 எவ்வளவோ இருக்குது கஷ்டம், அதெல்லாம் நம்ம வெளியில் சொல்ல முடியாது. மனசுலையே நம்ம வீட்டுக்காரர் எடுத்ததும் சுகம் இல்லை, பசங்களை பிறந்ததும் சுகம் இல்லை, காலத்துக்கும் கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கிறோம். அவ்வளோதான். நம்மள உடம்பு ஒரு நாளைக்கு கீழே படுக்க முடியல, நம்மளுக்கு பதிலுக்கு போய் யாருன்னா ஒருத்தர் வேலை செய்ய முடியல, இருந்த பொண்ணும் தவறி போயிடுச்சு என்ற ஒரு மனசு கஷ்டம்தான், வேறு ஒன்றும் இல்லை. எங்கள் பெரிய பையனா சொல்கிறான், நீ வீட்டுக்கு வந்துட்டு நான் சாப்பாடு போடுறேன்மா. அப்புறமா சண்டை தான் வரும் அவங்க வீட்டில். அப்புறம் நம்மளால அவங்களுக்கு என்னத்துக்கு சண்டை? யார்கிட்டக்கு போகிறது கிடையாது. இந்த வெயிலில் போய் வேலை செய்யறதுனால கொஞ்சம் மழக்கம் டயர்ட் ஆகிடுது. வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கின்னு வெயிட் ஆன பிறகு ஒரு 5 மணிக்கா 4 மணிக்கா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீ ஏன் இத்தனை மணிக்கு வர செய்கிறேன்னு அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. வந்து வேலை செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுவோம். நாங்கள் சாப்பிட 11 மணி ஆகும். எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு தான் சாப்பிட்றோம். அப்படிலாம் சாப்பிட்டதில்லை, அதுவே பழக்கமாயிடுச்சு. அப்படி கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியல, கால் வீக்கமாயிடுது, மூச்சு வாங்குது, இருக்குது தான் கஷ்டம்லாம் இருக்குது. இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக இருந்துட்டு பசங்க செட்டில் ஆகணும், அவ்வளோதான். வேறு அவன் உடம்பு சரியாயிடுச்சுன்னா லைஃப் செட்டில் ஆகிடுவான். அதுக்காக தான் பார்க்க. எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். இதை கேட்கும்போது அது ஒரு சாதாரண பழக்கம் மாதிரி இருக்கலாம்.
ஆனா கொஞ்சம் ஆழமா பாருங்களேன், இது ஒரு பழக்கம் இல்லை, ஒரு தலைமுறையா கட்டப்பட்ட மனநிலை. இப்போ இருக்கிற ஒர்க்கிங் விமென்ஸ் யாருமே அவங்கள ஹெல்த்தை பார்த்துக்கிறதே கிடையாது. அவங்களுக்குன்ற மீ டைம்ன்றது யாரும் கொடுத்துக்கிறது கிடையாது. அப்படி கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்க மட்டும் இல்லை, என்டையர் ஃபேமிலியே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்கன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ கொடுக்கறது இல்லை யாருமே. வை? பிகாஸ் தெர் இஸ் நோ டைம். பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால அதாவது என்னென்னா, பெண்களுக்கு அதை பற்றி யோசிக்கிறதுக்கான டைமே இல்லாமல் போயிட்டுச்சு. அவங்களுக்கு வந்து என்னென்னா, ஏதோ ஒரு இஷ்யூ பெருசாக ஆனதுக்கு அப்புறம் தான், ஓ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, ரொம்ப நாளாகவே அதை காமிச்சிருந்துருக்கோம், பட் அதை பற்றி பெருசாக யோசிக்கிறதில்லை. இன்னைக்கு நம்ம சந்திச்ச பெண்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அட்ரஸ் பண்ணப்படாமலேயே இருக்கு. அவங்க கிட்ட யாராவது கேள்வி கேட்கறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. நீ சாப்பிட்டியா, நீ தூங்குனியா, உனக்கு உடல்ல ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற கேள்விய யாருமே அவங்க கிட்ட கேட்கறது கிடையாது. இந்த நிகழ்ச்சி சொல்ல வர்றது ஒரு விஷயம்தான். அந்த பெண் கிட்ட இந்த சமூகம் கேட்கணும், இந்த குடும்பம் கேட்கணும், நீங்க கேட்கணும்.